பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போக்குவரத்து போலீஸ் ஒரு எச்சரிக்கை சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. எது தொடர்பான எச்சரிக்கை சுற்றறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் காவல்துறையில் இருக்கேன், நான் வக்கீலாக இருக்கேன், நான் டிஎன்இபியில் வேலை செய்கிறேன், இப்படி காட்டுவதற்காக தங்களுடைய தனியார் வாகனங்களில் அது சார்ந்த ஸ்டிக்கர்களை ஒட்டுவது வழக்கமாக வச்சிட்ருக்குறாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஸ்டிக்கர்கள்லாம் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுனா வர்ற 2ஆம் தேதி முதல் ரூ. 500 அபராதம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதாக செய்தி பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செய்வது மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஒரு குற்றமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன முழுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோருமே அன்றாட வாகன ஓட்டிகளாக நம்ம இருக்கணும். ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, இது போன்ற விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம வாகனத்தை நாம் செலுத்தும்போது அந்த முழு நாள் நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு தொகையுமே அன்றைக்கு நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு நம்ம தெரிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையோடு நம்ம பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக வெளியிடுகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க முழு விவரத்தையும் பார்க்கலாம். அரசால் அங்கீகரிக்கப்படாத பிரஸ், காவல், டாக்டர், வக்கீல், மின்வாரியம் போன்ற ஸ்டிக்கர்கள் தனியார் வாகனங்களில் ஒட்டக்கூடாது என்று மீறி வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருந்தால் வரும் 2ஆம் தேதி முதல் ரூ. 500 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். சென்னை பெருநகர போக்குவரத்து போலீசார் வெளியிட்டிருக்க அறிக்கையில் கூறியிருக்கும் விவரமாவது, தனியார் வாகனங்களின் வாகன எண் தகட்டில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள், குறிகள் வடிவில் தங்களது துறை அடையாளங்களை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் பரவலாக எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தலாம். பெரும்பாலும் சென்னை பெருநகரில் உள்ள தனியார் வாகனங்களில் பத்திரிகை, தலைமைச் செயலகம், டிஎன்இபி, ஜிசிசி, காவல்துறை உள்பட முப்படை போன்ற துறை நிறுவனங்களின் பெயர்களை காண முடிகிறது. இதுபோன்ற ஸ்டிக்கர்கள் வாகன எண் தகட்டிலும் வேறு பகுதியிலும் காணப்படும். இத்தகைய அரசாங்க தொடர்புடைய சின்னங்கள், எழுத்துக்களை தனியார் வாகனங்களில் வெளிப்படுத்துவது அதன் இயக்கம் மற்றும் பாதுகாப்பை சமரசம் செய்கிறது. கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் இத்தகைய ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கையில் இருந்து தப்பித்து விடுகிறார்கள். இது தவிர பல தனியார் வாகனங்களில் ஒரு சில அரசியல் கட்சியை சித்தரிக்கும் சின்னங்கள், மருத்துவர் அல்லது வக்கீல் என வெளிப்படுத்துவதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இந்த நடைமுறைகளுக்கு எதிராக சாலையை பயன்படுத்துபவர்களை எச்சரித்தும் முரண்பாட்டினை தங்களது வாகனத்தில் சரி செய்ய வரும் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மேலும் விதிமீறல் ஈடுபடுபவர்கள் மீது வரும் 2ஆம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத குறியீடு, அதாவது பிரிவு 198 கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும். மற்றும் வாகன எண் தகட்டில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தினால் மோட்டார் வாகன விதி 50 பிரிவு 177 கீழ் அபராதம் விதிக்கப்படும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சென்னை பெருநகர காவல் எல்லையில் நேற்று முதல் போக்குவரத்து போலீசார் பைக் மற்றும் கார்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத பிரஸ், காவல், டாக்டர், வக்கீல், சென்னை மாநகராட்சி, மின்வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் தனியார் வாகனங்களில் ஒட்டப்பட்டிருந்த டாக்டர், வக்கீல், பிரஸ், காவல் உள்ளிட்ட வாகனங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை கிழித்தனர். அப்போது வாகன ஓட்டிகளிடம் வரும் 2ஆம் தேதி முதல் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டியிருந்தால் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின்படி ரூ. 500 அபராதம் விதிக்கப்படும். முதன்முறை எச்சரிக்கை மீறி வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகன ஓட்டிகள் அகற்றவில்லை எனில் ரூ. 1000 அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முதல் முறையாக எச்சரித்து அனுப்பும்போது ரூ. 500 ஃபைனு, நீங்கள் 2ஆவது முறையும் அதே தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1000 ஃபைன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கவனத்தோடு வாகனத்தை செலுத்துங்க. இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்கள் வாகனங்களை ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஸ்டிக்கர்களை அகற்றிவிட்டு உங்களுடைய வாகனங்களை தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சுற்றறிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.